போதையில் இருந்து ரகளை செய்த இளைஞரை போலீசார் வெளுத்து வாங்கிய காட்சியானது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண். ஜெயஸ்ரீ வணக்கம். கோவை உக்கடம் வின்சென்ட் சாலையில கடந்த மாதம் 25ஆம் தேதி இரவு போலீசார் வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக உக்கடம் பகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் போலீசார் இரவு நேரங்களில் தொடர்ந்து இந்த போன்ற வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் கடந்த 25ஆம் தேதி இரவு இந்த சோதனையில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த வழியாக ஒரு BMW காரானது வந்திருக்கிறது. அந்த BMW காரை நிறுத்தி போலீசார் சோதனையிடம் முற்பட்ட போது அந்த இளைஞர் கீழே இறங்க மறுத்துள்ளார். தொடர்ந்து அங்கிருந்த ஒரு தலைமை காவலர் காருக்குள் ஏறி அந்த இளைஞர் மது அருந்தியுள்ளாரா என்று சோதனையிடம் முற்பட்ட போது அந்த கார் வேகமாக இயக்கிய இளைஞர் சிறிது தூரம் அந்த காரை ஓட்டிய நிலையில அந்த காவலரை அந்த காரை நிறுத்திய நிலையில அந்த காரை துரத்தி வந்த போலீசாரும் அந்த காரை நிறுத்தி உடனடியாக அதில் இருந்த இளைஞரை கீழே இறக்கிய போது அவர் மது போதையில் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து போலீசாரை உள்ளே வைத்து அந்த காரை ஓட்டியதற்காக போலீசார் தாங்கள் வைத்திருந்த லத்தியை கொண்டு அந்த இளைஞரை அழைத்திருக்கிறார். தொடர்ந்து அந்த இளைஞரை போலீஸ் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்த போது அவர் மது போதையில் இருந்ததன் காரணமாக போலீசாரின் அபராதத்திற்கு பயந்து அந்த காரை வேகமாக ஓட்டியது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த இளைஞரை எச்சரித்து அவருக்கு மது போதையில் வாகனம் ஓட்டியதற்கான அபராதத்தை விதித்து போலீசார் அனுப்பியிருக்கிறார்கள். தற்பொழுது அது குறித்த வீடியோவானது இன்றைய தினம் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு காரணம் நேற்று முன்தினம் கோவையில் உக்கடம் அதாவது டவுன்ஹால் பகுதியில காவல்துறையினரை ஒருமையில் பேசி திமுக பிரமுகர் ஒருவர் மிரட்டிய வீடியோ காட்சியானது வெளியிடப்பட்டது. அந்த வீடியோ காட்சிக்கு பழிக்கு பழி வாங்கும் விதத்தில் தான் தற்போது இந்த வீடியோ காட்சியானது காவல்துறைக்கு எதிராக பரப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண்.